ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த எப்பவுமே வந்துட்டு ஆடி லான்ச்னா வந்து என்னை ஆட தான் கூப்பிடுவாங்க. மாறி மாறி தலைவன் ஃபோன் வச்சோன்னே, தலைவன் நான் என்ன பேச போகிறேன்னு, இல்லை நீங்கள் வாங்கன்னாரு. சரி ஓகே. அண்ட் ராம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ராம் சார் வந்துட்டு நான் கிளிப்பிங் காட்டினார், இந்த படத்தோட கிளிப்பிங் காட்டினார். எனக்கு அப்போ தான் தெரியும் வந்துட்டு தலைவன் சிவா அதில் இருக்காருன்ட்டு. ஆக்சுவலாக இந்த காம்போ எப்படின்னா இயற்கைக்கே முரண்பாடான ஒரு காம்போ இது. நான் சத்தியமாக வந்துட்டு அந்த காம்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அந்த கிளிப்பிங்கை காட்டுற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. கிளிப்பிங் காட்டினா இவர் என்ன பண்ணுறாரு இந்த படத்தில், இவரோட படத்துலன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் கிளைமேக்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக செம்மையாக பண்ணியிருக்காரு தெளிவாக. ஆக்சுவலாக உலகத்திலேயே கிளாசிக்கலில் பரதநாட்டியத்தில் வாழைப்பழத்தை உரித்த ஒரே டான்ஸர் சிவா, என் தலைவன் சிவா மட்டும்தான். ஆக்சுவலாக நிறைய கற்றுக்கிட்டுறேன் உங்ககிட்ட. நான் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் கோரியோ பண்ணியாச்சு, அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் கோரியோ பண்ணியாச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்சலி, ஆக்சுவலாக உங்கள் போர்ஷன் நான் பார்க்கல, ஆனால் நீங்கள் எப்படி தான் கலக்கிட்டீங்கன்னு தெரியும் ஆக்டிங்கில். அண்டு கிரேஷ் அண்ணி, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி, ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுக்கும் சார். அண்டு தலைவா பயங்கரமாக நடிக்கிறீங்க தலைவா, சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அந்த குட்டி பையா நீண்டா தென் அந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தான், வெற்றி தான், சூப்பர் தான். தேங்க்யூ. அதுக்கு ஒரு லென்த்தியாக இவங்க பேசுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். எஸ் டிடி அக்கா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னும் படம் பார்க்கல, பார்த்துறேன் சார். நான் வந்தது ராம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு ஆகச்சிறந்த படங்களை, ஆகச்சிறந்த எழுத்துக்களை கொடுத்து எங்கள் எல்லாரையும் பார்த்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் படங்கள் எப்போயுமே எங்கள் கூடயே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒருத்தரை பார்த்து நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி இல்லைன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய வன்முறை. இது போதும் சார், ஒன்று போதும் சார். ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு. மாரி செல்வராஜ் சார் ரொம்ப நன்றி சார் விழாவை கூப்பிட்டதுக்கு. சிவா ப்ரோ உங்களுடைய பெரிய ஃபேன் ப்ரோ, லவ் யூ ப்ரோ. உங்களுக்கு நான் பயங்கரமான ஃபேனு. ஸ்கூலில் இருந்து பார்க்குறேன். அப்போ உங்களுக்கும் சின்ன வயசு தான், நீங்கள் அப்போயே நடிக்க வந்துட்டீங்க. பெரிய ஃபேன். கிரேஸ் அண்ட் மேம் வாழ்த்துக்கள் மேம். அஜுவேட்டா, லவ் யூ ஏட்டா. கோதா படத்தில் உங்க கூட நடித்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. நீ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஐயோ சந்தோஷ், கலைக்கிறேன். ஏன்னா சந்தோஷ் கூட வந்து நான் ஆல்பம் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம். பட் உன்னோட க்ரோத் வேறு லெவலாக இருக்குது சந்தோஷ். லவ் யூ சார். மதன் கார்கி சார், ஆல்வேஸ் யுவர் கிரேட் சார். லவ் யூ. சந்தோஷ் ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ. மதன் கார்கி சார் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். And I'm here because of Ram sir, the respect I hold for Ram sir. So thank you so much for having us here sir. And இந்த படம் வந்துட்டு பார்த்தாச்சு, எல்லாரும் சொன்ன மாதிரி such a beautiful film, lovely film. அண்ட் இந்த படம் பற்றி சொல்லணுன்னா, இப்போது நம்ம எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இருக்காங்க. இன்னும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இது செய்யலை. ஹாப்பியாக இருக்கோமான்னு கேட்டால் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கோன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதுக்காக கஷ்டமே இல்லையான்னு கேட்டால் அப்படி கொஞ்சம் யோசிச்சா ஒரு கஷ்டம் இருக்குது. ஆனாலும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்ம லைஃப்பில் ஒன்று வி கோ த்ரூ சம்திங்கில் அதுதான் அப்படியே படமாக எடுத்து வச்சுருக்காரு ராம் சார். அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் மூவி. எப்போவுமே படம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அதை புகழ்ந்து பேசுகிறது நமக்கு ஒரு வழக்கமாக இருக்குது. பட் சில படங்களுக்கு இந்த படம் அப்படி இருக்கக்கூடாது. ப்ளீஸ் இது வர டைம்லேயே அதை பாருங்கள். எல்லோரும் சொன்ன மாதிரி இது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் ஆக்குங்க. அண்ட் படத்தில் இருக்கிற மென், சச் வண்டர்ஃபுல் கேரக்டர்ஸ். சிவா சார் ஆகட்டும், அஜு சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், ஹவு பியூட்டிஃபுல்லி யூ பிளேட். அண்ட் த பாய்ஸ், த யங் மென் ஹியர், இவர் ஒருத்தர், அப்புறமா மிதுல் இருக்கிற அவரும் ஒருத்தர் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பட் வாட் வாஸ் ஈவன் மோர் அமேசிங் ஃபார் மீ இஸ், ஒரு இன்டர்வியூவில் வந்து ராம் சார் சொல்லியிருப்பார், ஆண்களுக்கு வந்து நம்ம பெண்களை வந்து பாதுகாக்கணும், நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அப்படியே நம்ம சொல்லி வளர்த்துட்டோம். திடீர்னு பெண்கள் வந்து நாங்களே எங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னா ஆண்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு. அது நான் அந்த இன்டர்வியூ பார்த்ததுலேருந்து ஸோ ட்ரூ, இது எவ்வளோ உண்மை இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து அந்த கேரக்டர் எப்படி எழுதணும், ஒரு பொண்ணோட கேரக்டர் எப்படி எழுதணும், அது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கணும். அது எழுதுனது ஒரு 100%னா, ஐயோ அதை பெர்ஃபார்ம் பண்ண கிரேஸ், வாட் கிரேஸ் யூ ஹேவ் பெர்ஃபார்ம்டு திஸ் ஃபிலிம் வித். யூ ஹாவ் அவுட் டன் யுவர் செல்ஃப். உங்களுடைய எல்லா பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் இன்னொரு வாட்டி தூக்கி சாப்பிட்டுட்டீங்க. எல்லா விமன் கேரக்டர், அவங்களோட கேரக்டர் ஆகட்டும், உங்களோட டாட்டராக நடித்தவங்க, அவங்க எவ்வளோ இண்டிபெண்டான ஒரு கேரக்டர் சார் எழுதியிருக்காரு. நீங்கள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க.
அண்ட் எப்போவுமே சின்ன ரோல் பெரிய ரோல்னு இல்லை, ஸ்மால் ஆக்டர் பிக் ஆக்டர் அவங்களுடைய ஆக்டிங் கெப்பாசிட்டி வச்சு தான் அப்படின்னு நம்புகிற ஒரு ஆளுனா அவுட் சைடு என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா அதை நம்ப. அப்படி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹாவ் டுடே இஸ் அஞ்சலி. அண்ட் வாவ் அஞ்சலி, ஐ வாஸ் லைக் ஸ்டன். எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அஞ்சலி அந்த ரோல். அண்ட் ஒரு பெண்ணாக இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த கேரக்டர் பாருங்களேன், எப்படி அழகாக இந்த பொண்ணு நடிச்சிருக்கு, கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரும் அப்படின்னு எனக்கு சொல்லணும் போல இருக்குது. அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். ஏன்னா ஹீரோஸ் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, மெயினாக நான் உங்களை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன். கேர்ள்ஸ், யூ கேர்ள்ஸ் ஆர் லைக் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் தேங்க்யூ ராம் சார், ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ ஃபார் ரைட்டிங் சச் ரோல்ஸ். ஏன்னா ரோல் இருந்தால் தானே நடிக்க முடியும். 1000 வாட்டி நான் 1001வது வாட்டி. ஓகே, யா டெஃபினெட்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், கேமராமேன், த என்டையர் டீம் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஸ்பெஷல் விஷஸ் டு ப்ரொஃபஸர் சார். உங்களோட வேர்ட்ஸ் ஒவ்வொரு லைனும் கார்கி சார், இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஒன்ஸ் அகேன் யூ ஹவ் என்ன சொல்கிறது, again you guys have outdone yourself and all the very best to all of you. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து இன்னொரு ரீசன் இருக்குது. ஐம் ஹியர், தட் இஸ் எங்களோட பாஸ் பிரதீப் மில்ராய் பீட்டர். எப்போவுமே ஓரமாக தான் நிற்பார், மேடைக்கு வரமாட்டார். ஆனால் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பினார்னா அது நிஜமாக சொல்லுவேன், வேர்த் இட்ரா மச்சான் அப்படி சொல்லுவோம்ல, அதுக்காக யாருமே நம்பாத ஒரு விஷயத்த கூட நம்பி அதை மேலே கொண்டு வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதுக்காக உழைக்கிறது, அவர் கண்டுபிடிக்கிற அந்த டேலண்ட், அந்த ஜெம் இருக்கே, அந்த ஹீ இஸ் பார்ன் வித் இட். அண்ட் அதை எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருவாங்க, ஏன்னா அதை டெய்லி பண்ணுறதுனால. பாஸ், once again hats off to your conviction, how you pushed this film, how you supported, how you've been emotional support to the entire film, especially to the director sir sonnar idu. So once again we all love you and you're the kingmaker and you're always the lion for us, and thank you so much for having us. பறந்துபோ படத்தை பார்த்த ஒரு சாமானியனா என்னுடைய வாக்குமூலத்தை வழங்குறதுக்காக இங்கே வந்திருக்கேன். தலையில் ஒரு மஞ்சள் கலர் தொப்பி வச்சு நானும் இந்த சூரியகாந்தி பூ போலே மாறிடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு சூரியகாந்தின் தண்டு போல் வந்து 2 தடவை இந்த படத்துடைய ப்ரிவியூவை நான் பார்த்துருக்கேன். அந்த வாய்ப்பை கொடுத்த ராம் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். படத்துடைய வசனங்கள், படத்துடைய காட்சிகள் எதையும் சொல்லி ஸ்பாய்லர் ஆக்காமல் இந்த படம் என்ன செய்யும்னு சொல்லணும்னு ரொம்ப பெரிய ஆசையாயிடுச்சு. ரொம்ப இறுக்கமாக இருந்து இரும்பாய் மாறி போன உங்கள் இதயங்களில் ஒரு பறவையின் இறகு கொண்டு வருடுற வேலையை பறந்து போ செய்யும் நான் நம்புகிறேன். ஒரு சாதாரண வாழ்க்கையிலேருந்து அசாதாரண வாழ்க்கைக்கு, ஆர்டினரி லைஃப்லேருந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃபுக்கு வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்க நம்ம யதார்த்த வாழ்வின் இனிமைகளை மறந்துட்டோம்ல, நம்மளை தோளில் தட்டி பாஸ் இதை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிற வேலையை பறந்து போ பண்ணுன்னு நான் நம்புகிறேன். இன்னும் கூட சொல்லணுன்னா, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க நம்ம பக்கத்தில் நம்ம காதோரமாக வந்து காதலி அல்லது காதலனுடைய குரலில் ரொம்ப சிரமப்படாத, லைஃப் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி உச்சிநிலையில் ஒரு முத்தம் கொடுத்து ஒரு ஓரமாக உட்கார வச்சு மூச்சு வாங்க வைக்கிற வேலையை பறந்து போ பண்ணோம். இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா, இப்போ நான் சொன்னது போல் கடுமையான உதாரணங்கள்லாம் இல்லாமல் நாமுத்துக்குமாரனுடைய கவிதைகளை போல பறந்து போ அப்படின்னு சொல்லி உங்களை பறந்து போக வைக்கிற வேலையை இந்த படம் பண்ணிடும். ராம் சார் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்சி ஜெனரேஷனையும் அவங்கள புரிஞ்சிக்க முடியாமல் கெஞ்சிக்கிட்டே திரிகிற மற்ற ஜெனரேஷனையும் கூப்பிட்டு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பாலத்தில் ஒரு சூரியகாந்தி பூவை நட்டு வச்சு, நீங்கள் வா உன் பூ 30 வருஷம் முன்னாடி முத்தி போயிடுச்சு, உண்மைதான், உன் இப்போது தான் பூத்து இருக்கு, 2 ஆனால் சூரியகாந்தி தான் அப்படின்னு அந்த இடைவெளியை ரொம்ப சுருக்கி அப்பா அம்மாவை இன்னொரு முகம் கூப்பிட்டு, குழந்தைகள் தான் உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, குழந்தைகளுக்கு ஒரு உலகம் இருக்குது, அதை போய் பாருங்கன்னு மண்டையில் லேசாக செல்லமாக ஒரு கொட்டு வச்சுருக்காங்க. இந்த படம் ஏன் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமாயிரும் நான் நினைக்கிறேன்னா, இன்னைக்கு கல்யாண வீட்டில் கூட இந்த ட்ரோன் கேமராலாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு திரைப்படம் தொடங்கும் போது ட்ரோன் ஷாட்டோட தான் தொடங்குது. இந்த ட்ரோன் பார்க்கும்போது யார் ரொம்ப பரவசமாயிரோன்னா, அதே மக்கள் தான், அதே வீடு தான், அதே இடம் தான், நம்ம வீட்டு இடம் தான். ஆனால் அதை இந்த ஈகிள் வியூன்னு சொல்கிற இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கோணத்துலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிரும்ல. இதுதான் பறந்து போல நீங்கள் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள், அஞ்சலி மேடம், எல்லாருமே நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் பார்க்கும்போது அதில் ராம் சார்லாம் பார்க்குறது கடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்தில் எப்படி ஒரு ட்ரோன் வியூவில் நம்ம பார்த்ததை வேற ஒரு கோணத்தில் பார்த்தோமோ அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்காத வேற ஒரு கோணத்துலேருந்து இந்த படம் உங்களுக்கு காட்டும். அது உங்களுக்கு மிக நிச்சயமாக பிடிச்சி அது கூட ஒன்ற ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்தில் நிறைய கோமாளித்தனங்கள் இருக்கலாம். படம் பார்க்கும்போது நீங்களே கோமாளியாக மாறிடுவீங்க. படத்தில் ஐயோ நடக்க போதே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க.
ஐயோ நடக்கவே இல்லையே அப்படின்னு திடீர்னு யோசிப்பீங்க. எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆகா இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. படத்தில் வர்ற மைனா, எம்பரர், குருவி, படத்தில் இருக்கிற அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இப்படி அங்கங்கே இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த மனிதர்கள் ரிலேட் பண்ணி சே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஒரு கட்டத்தில் நீங்களே ஒத்துக்குருவீங்க, ஆமாம் நம்மளும் சாத்தான் தான் பொருக்கே அப்படின்னு. அப்புறம் மனசுக்குள்ளே பரவாயில்ல சாத்தானா இருந்தாலும் நமக்குள்ளே இத்தினூண்டு தேவதை இருக்குது அப்படின்னு நீங்கள் சிரிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த படம் கடைசியாக உங்களை நிறைய சிரிக்க வைக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சமாக சிந்திக்க வைக்கும். நம்ம தேவைன்னு நினைக்கிற எல்லா தேவைகளும் நமக்கு தேவைதானாங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு தென்னமண்டானா வீட்டில் புதுசாக திடீர் பணக்காரனாகி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இது பூரா வாங்கிட்டு திண்ணையில் படுத்துருந்தானா. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெளியே படுத்துருக்கேன், வைக்க இடமில்ல மாப்பிள்ள தான் வெளியே படுத்துருக்கேன் அப்படின்னா, தேவைகளுக்காக நம்மளா இல்லை நமக்காக தேவைகளா அப்படிங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பியிருக்கிறாங்க. காதலித்து கொண்டிருப்பவர்கள், காதலை கொன்று கொண்டிருப்பவர்கள், காதலுக்காக காத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் பிடித்த க்ரஷ்ஷாக பறந்து போயிருக்கும் நான் நம்புகிறேன். கல்யாணமாகி 10 வருடம் ஆனவங்க, அதை நெருங்க இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, ஆக போகிறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஏங்குறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் வேணான்னு எதுக்குறவங்க எல்லாருடைய திருமண அழைப்புதலையும் நீங்கள் ராம் சாருக்கு அனுப்பாத போதிலும் அவருடைய திருமண பரிசு உங்கள் எல்லாருக்கும் ஜூலை 4ஆம் தேதி வரப்போகுது. அந்த திருமண பரிசை பெற்று உங்கள் வாழ்க்கையை இன்னும் இன்பமயமாக நீங்கள் மாற்றுறதுக்கு என்னுடைய வாழ்த்துகள். அந்த பரிசை வாங்கிட்டு வெளியே வரும்போது என்னை மாதிரி பரிதாமல் ஒரு தம்பி மைக்கும் கேமரா வச்சு நிற்பேன். அவன்கிட்ட உங்கள் ரிட்டன் கிஃப்டான அந்த கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லிடுங்க. ஜூலை 4 உங்கள் வாழ்க்கை இன்னும் இன்பமாயிட்டு அப்படியே அந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு 3 BHKல குடி போகிற முடிஞ்சால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.